அனைத்து பொறியாளர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரியும் மின் பொறியாளர்களுக்கு, குறிப்பாக கடந்த 2025ஆம் ஆண்டு உள்முகத் தேர்வில் தேர்வு பெற்ற 595 உதவி பொறியாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அந்த செய்திக்கு முன்னால் ஒரு சிறு பின்னணி விவரங்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உதவி பொறியாளர் தேர்வு என்பது 2 விதத்தில் நடக்கிறது. ஒன்று உள்முகத் தேர்வு. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஏற்கனவே பணியாற்றும் பணியாளர்களில் பிஇ, பிடெக், ஏஎம்ஏ முடித்த பணியாளர்கள் உதவி பொறியாளர்களாக உள்முகத் தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்படுவார்கள். இது இல்லாமல் நேரடி நியமனம் வாயிலாக, அதாவது டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வு செய்யப்படுவார்கள். அது நேரடி நியமனம். இதில் ஒரு குறிப்பிட்ட கேலண்டர் இயரில் 100 உதவி மின் பொறியாளர்கள் உள்முகத் தேர்வு மூலமாகவும் 100 உதவி மின் பொறியாளர்கள் நேரடி நியமனம் மூலமாகவும் தேர்வு செய்யப்பட்டால் அவர்களிடையே பணி மூப்பு பட்டியல், சீனியாரிட்டி லிஸ்ட் எப்படி தயார் செய்வார்கள் என்றால் 1:1 என்ற அடிப்படையில், அதாவது உள்முகத் தேர்வில் தெரிவு செய்யப்பட்ட பணியாளர்கள் பட்டியலில் முதலில் உள்ளவர் சீனியாரிட்டி லிஸ்டில் முதலில் வருவார், இன்டர்னல் செலெக்ஷன். நேரடி நியமனம் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட பொறியாளர் இரண்டாவதாக வருவார், பட்டியலில் முதலாவதாக இரண்டாவது வருவார், இன்டர்னல் செலெக்ஷன், எக்ஸ்டர்னல். அதன் பிறகு வரிசையாக இது போல உள்முகத் தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்பட்ட பட்டியலில் இரண்டாவதாக உள்ளவர் இந்த சீனியாரிட்டி லிஸ்ட்டில் மூணாவது வருவார். எக்ஸ்டர்னல் எடுக்கப்பட்ட அந்த பட்டியலில் இரண்டாவதாக உள்ளவர் நான்காவதாக வருவார். ஃபஸ்ட்டு இன்டர்னல், அடுத்து எக்ஸ்டர்னல், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். இது மாதிரி அந்த 100 பேரும் இந்த 100 பேரும் சேர்ந்து மொத்தம் 200 பேருக்கு பணிப்பட்டியல், பணி மூப்பு பட்டியல் தயார் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் அவர்களுக்கு பிற்காலத்தில் பதவி உயர்வு வழங்கப்படும். சில ஆண்டுகளில் உள்முகத் தேர்வு மட்டும் இருக்கும். அந்த ஆண்டுகளில் பணிமூப்பு பட்டியல் என்பது அந்த உள்முகத் தேர்வில் தேர்வு செய்யப்பட்ட பொறியாளர்கள் மட்டும்தான் இருப்பார்கள். சில ஆண்டுகளில் நேரடி நியமனம் இருந்தால் நேரடி நியமனத்தில் தேர்வு செய்யப்பட்ட பொறியாளர்கள் மட்டும் அந்த பணிமூப்பு பட்டியல், அந்த வருடத்திற்கான பணிமூப்பு பட்டியலில் இருப்பார்கள். 2 பேரும் தேர்வு செய்யப்பட்டிருந்தால் உள்முகமாகவும் நேரடி நியமனம் மூலமாகவும் தேர்வு செய்யப்பட்ட வருடங்களில் இவ்வாறு பணிமூப்பு பட்டியல் தயார் செய்யப்படும். இது டிஎன்இபி சர்வீஸ் ரெகுலேஷன் 97A இதன் அடிப்படையில் செய்யப்படுகிறது, 1:1 என்ற அடிப்படையில். சில வருடங்களில் உள்முகத் தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்பட்டவர்கள், உதாரணத்துக்கு 200 பேர் இருக்கிறார்கள். நேரடி நியமனம் மூலமாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் 100 பேர் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால், பணிமூப்பு பட்டியல் எவ்வாறு தயார் செய்யப்படும் என்றால், உள்முகத் தேர்வு மூலமாக வந்த 200 பேரில் மொத்த 200 பேரில் உள்முகத் தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்பட்ட பணியாளர்களில் 200 பேர், எக்ஸ்டர்னல் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் நேரடி பணி நியமனம் மூலமாக வந்தவர்கள் ஒரு 100 பேர் என்று வைத்துக்கொண்டு, இந்த 200 பேரில் அந்த 100 பேரை மெர்ஜ் செய்து 1:1 என்ற அடிப்படையில் மொத்தம் 300 பேர் தயார் செய்யப்படுவார்கள். அதாவது இன்டர்னலில் வந்த 200 பேரில் முதல்ல உள்ள 100 பேரும் இந்த 100 பேரும் இணைத்து விடுவார்கள் 1:1 என்ற அடிப்படையில். இன்டர்னல் வந்த இன்டர்னல் செலெக்ஷனில் வந்த மொத்தம் 200 பேரில் 100 100 அப்படி சமமாயிடும். மீதி இருக்க 100 பேர் வரிசையாக வந்துடுவாங்க. ஏன்னா எக்ஸ்டர்னல் இல்லாததால் இந்த 100 பேரும் அடுத்தடுத்து தொடர்ந்து வந்துடுவாங்க. ஒரு 300 பேருக்கு பணிமூப்பு பட்டியல் தயார் செய்யப்படும். இந்த சூழ்நிலையில் கடந்த 2025ஆம் ஆண்டு மொத்தம் உள்முகத் தேர்வு வாயிலாக 595 உதவி பொறியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். நேரடி பணி நியமனம் மூலமாக 204 பேர் தேர்வு செய்யப்பட்டார்கள். இதில் 595 பேரில் முதல்ல உள்ள 204 பேரும் இந்த 204 பேரும் மெர்ஜ் பண்ணி 408 பேர் வந்துடுவாங்க. இந்த 595 பேரில் இன்டர்னல் செலெக்ஷனில் வந்த 595 பேரில் மீதி இருக்கிற 391 பேருக்கு பின்னாடி வரும், வரிசையாக தொடர்ந்து வந்துடும். ஆனால் இந்த சூழலில் 2026இல் 30/5/2026இல் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தால் ஒரு பிபி உத்தரவு வழங்கப்படுகிறது. அந்த உத்தரவு என்ன சொல்கிறது என்றால், 2026இல் இனிமேல் தேர்வு செய்யப்பட போகிற 383 உதவி பொறியாளர்கள், நேரடி பணி நியமனம் மூலமாக தேர்வு செய்யப்பட போகிற 383 பேரையும் 2025 சீனியாரிட்டியில் வைப்பதற்கான உத்தரவு வழங்கப்படுகிறது. இது எவ்வாறு சரியாக இருக்கும்? ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பு பெயர் வைப்பது கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே சென்ற வருடமே பிறந்தது போல ஒரு பிறப்புச் சான்றிதழ் எவ்வாறு பெற முடியும்? இது சரியாக இருக்குமா? அதுபோலத்தான்
30/5/2026 வழங்கப்பட்ட அந்த BP9 என்பது அதுவரை தேர்வே செய்யப்படாத, பணியில் சேராத 383 உதவி பொறியாளர்களை 2025 சீனியாரிட்டியில் அந்த பணிமுப்பட்டியில் வைப்பதற்காக அனுமதி வழங்கி ஒரு உத்தரவு வழங்கப்படுகிறது. இதை எதிர்த்து நாங்கள் பாரதிய மின்பொறியாளர் கழகம் சார்பாக மின் பகிர்மான கழகத்திற்கு ஒரு ஆட்சேபனை கடிதம் அளித்திருந்தோம். அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுவிட்டது. எனவே வேறு வழியின்றி பாரதிய மின்பொறியாளர் கழகம் மாண்புமிகு சென்னை நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் செய்தது. WP நம்பர் 20-247/2026. இந்த ரிட் பெட்டிஷனில் மேற்படி அந்த BP9 அதனை எதிர்த்து நாங்கள் வழக்கு பதிவு செய்திருந்தோம். இந்த வழக்கானது கடந்த 17/7/2026 அன்று விசாரணைக்கு வந்து மாண்புமிகு நீதியரசர் அவர்களால் ஒரு நல்ல உத்தரவு வழங்கப்பட்டது. அதாவது 30/5/2026 வழங்கப்பட்ட அந்த உத்தரவு BP9 என்பது கெப்ட் இன் அபேயன்ஸ் என்று மாண்புமிகு நீதியரசர் உத்தரவு வழங்கியுள்ளார். உள்முகத் தேர்வோ நேரடி பணி நியமனமோ பொறியாளர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்ற கொள்கையில் பாரதிய மின்பொறியாளர் கழகம் செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு மின்சார வாரிய விதிமுறைகளை மீறி தமிழ்நாடு மின்சார வாரியமே பிறப்பிக்கும் உத்தரவுகளை பாரதிய மின்பொறியாளர் கழகம் எதிர்க்கும் என்றும், பாதிக்கப்படும் பொறியாளர்களுக்கு உள்முகத் தேர்வோ நேரடி பணி நியமனமோ யாராக இருந்தாலும் அவர்களுக்காக பாரதிய மின்பொறியாளர் கழகம் எப்பொழுதும் முன்னணியில் நின்று பணியாற்றும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உத்தரவை பெற்றுத் தருவதில் நமக்கு முழுக்க உறுதுணையாக இருந்து செயல்பட்ட நம்முடைய சட்ட ஆலோசகர் திரு முரளிகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.